அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா வந்த 13 கண்டஸ்டன்ட் வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. வீடே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வெறிச்சோண்டு கிடக்குது. கலகலகலன்னு இருந்த அந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி விஷ்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்டை வந்து சொல்றாரு. ஒன்று வந்து பார்த்தா மணி வந்து பயப்படுறாரு. இன்னொன்று வந்து அவருக்கு பிஆர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் வெளியே போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியே தெரியல. ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த காதல் கீதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் பாட்டில் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டே போயிருந்தேன். ரவீனா கூட நான் பெருசாக வந்து பார்த்தா வெளியே இருக்கும்போது கண்டுக்கல. அவள் திடீர்னு வந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. நான் சும்மா வந்து பார்த்தா பேச்சுக்காக இந்த ஷோவுக்காக பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறது அந்த மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே போய் அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து வராது. அதனால வந்து பார்த்தா எனக்கு எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரில. இந்த மோதிரத்தை காமிச்சு அது மாதிரி ஒரு கோடு வேர்டு மாதிரி காமிச்சு இதுக்கு எனக்கு இது பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அவர் பயப்படுறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை சொல்கிறாரு. எனக்கு சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தினேஷ் சப்போர்ட் பண்ணுவாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ரவீனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, அது உண்மை தான். ஏன்னா மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஃபேன்ஸ் சப்போர்ட் கிடையாது. நான் பார்த்த வரையுமே பார்த்தீங்கன்னா மக்கு மணி அந்த இது நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து ஃபேன் சப்போர்ட் பெருசாக கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாங்க, இது மணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5ல வர்றதுக்கு வந்து என்னைய பொறுத்தவரை தகுதி துளி கூட இல்லை, துளி கூட இல்லாத ஒரு நபர். ஆனால் அவர் உள்ளே இருக்காருன்னா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தா அண்ணன் இவ்வளோ நாள் உள்ளே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.